வணக்கம். நம்ம கிரீன்லேண்ட் நர்சரியில் பலா வகைகளில் பார்த்தீங்கன்னாக்கா வியட்நாம் பலா சேல்ஸ் பண்ணுறோம். வியட்நாம் பலா பரவாயில்ல, இப்போ எல்லா பேராலும் பேசப்படுது. ஏன்னா அது 1.5 வருஷத்தில் காய்க்க ஆரம்பிக்கும். நம்ம தரைப்பகுதியில் நடும்போது மாடி தோட்டத்தில் நட்டாக்க 2.5 வருஷத்தில் காய்க்கும். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ஒட்டு ரகங்கள் இருக்குது. தேன் பலா இருக்குது, முட்டை வர்க்கன் இருக்குது, கம்லஸ் பலா இருக்குது, சீட்லெஸ் பலா இருக்குது. இந்த ரகங்கள்லாம் நம்ம சேல்ஸ் பண்ணுறோம். அந்த பழங்கள் கிடைக்கிறத பொறுத்து நம்ம அந்த பழங்களுடைய தன்மையை வந்து நம்ம சாப்பிட்டு பார்த்து அதனுடைய ரிசல்ட்டை உங்களுக்கு சொல்றோம். ஏன்னு கேட்டா நம்ம ஒரு பழம்னா அதை சாப்பிட்டு பார்த்தா தான் அதனுடைய தன்மை நமக்கு தெரியும். எல்லா பழங்களுமே நல்ல பழங்கள் தான். இப்போ பார்த்தீங்கன்னா பலாவில் பார்த்தீங்கன்னா ஒட்டு ரகங்களில் வரக்கூடிய எல்லா ரகங்களுமே இப்போ நம்ம நர்சரியில் சேல்ஸ் பண்ணக்கூடிய ரகங்கள் எல்லாமே நல்ல ரகங்கள் தான். ஆனால் ஒவ்வொன்றுக்கும் ஒரு தன்மை இருக்கும். நீங்கள் வியட்நாம் பழம் பார்த்தீங்கன்னா மாடியில் வளர்க்கலாம், 1.5 வருஷத்தில் காய்க்கும், அதோட ப்ளஸ் அது. அதுமாதிரி தேன் பலா பார்த்தீங்கன்னா அந்த பலா சுளையில் வந்து தேன் மாதிரி கனி இருக்கும். அது சீட்லெஸ் பழம் பார்த்தீங்கன்னாக்கா அதில் விதையே இருக்காது. நம்ம ஒரு பைனாப்பிளை கட் பண்ணால் எப்படி சாப்பிடுவோம் அதே மாதிரி கட் பண்ணி சாப்பிடலாம். அதுவே முட்டை வர்க்கங்கிறது அந்த சுளைகள் வந்து ரொம்ப கெட்டியா இருக்கும், நல்ல முட்டையோட ஷேப்ல இருக்கும். இது மாதிரி நிறைய ஒன்னொன்னுக்கும் ஒரு குணாதிசயம் இருக்குது. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாலூர் ஒண்ணுங்கிற ரகம். இந்த பாலூர் ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தால ரிலீஸ் பண்ணப்பட்ட ரகம். இது வந்து பாத்தீங்கன்னா பாலூர் வந்து தமிழ்நாட்டுல பண்ருட்டி பக்கத்துல இருக்குது. இங்க ஒரு ஆராய்ச்சி நிலையம் இருக்குது. இங்க வந்து தோட்டக்கலை பயிர்கள்லாம் ஆராய்ச்சி பண்றாங்க. அவங்க ரிலீஸ் பண்ண ஒரு ரகம். இது பாத்தீங்கன்னா ஒரு 2 சீசன் காய்க்கும். அதாவது நவம்பர் டிசம்பர்ல காய்க்கும், மே ஜூன்லயும் காய்க்கும். அதாவது பெரும்பாலும் பலா ரகங்கள் வந்து அந்த மாதிரி காய்க்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இந்த ரகம் வந்து 2 சீசன்ல காய்க்கிறதுனால இதை பயிர் பண்ணக்கூடிய விவசாயிகளுக்கு ஒரு டபுள் இன்கம் கிடைக்கும். அதே மாதிரி இதனுடைய சுளைகள் பார்த்தீங்கன்னா இந்த பண்ருட்டி பலாவில் இப்போ ஒரு ஸ்பெஷல் என்னன்னாக்கா சுளைகள் ரொம்ப பெருசாக இருக்கும், பழமும் பெருசாக இருக்கும். அப்போ இந்த சுளைகள் பெருசாக இருக்கும்போது, தடிமனாக இருக்கும்போது வாங்கி சாப்பிடக்கூடிய கன்சியூமர் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு சிறப்பான ரகம் இந்த பாலூர் ஒண்ணுங்கிற ரகம். இது வந்து ஒரு பண்ருட்டி பக்கத்திலே ஒரு பணிக்கல் குப்பம்னு ஒரு கிராமம் இருக்கு. அங்கிருந்து தேர்வு பண்ணது. இந்த ரகங்கள்லாம் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா, இப்போ ஒரு நம்ம ஏரியால ஒரு நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். இந்த மாரகத்தை பற்றி சொல்லும்போது, ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு ஒரு மரம் நல்லா இருந்ததுன்னா அந்த மரத்தை நம்ம டெவலப் பண்ண முடியும். இப்போ நம்ம வீட்டிலே இருக்கக்கூடிய மரம் வந்து நல்ல திருப்தியா நமக்கு நல்ல ஒரு மகசூல் கொடுக்குறதா, நல்ல ஒரு இனிப்பு தன்மையோட இருக்குது. அதை நம்ம பிரபல்யப்படுத்தணும்னு நினைச்சோம்னா நம்ம அதை வந்து பண்ண முடியும். அந்த மாதிரி செலக்ட் பண்ண ஒரு தேர்வு செய்யப்பட்ட ஒரு ரகம் தான் இந்த பாலூர் ஒண்ணுங்கிறது. இந்த பணிக்கன் கும்பத்துங்கிற கிராமத்துல இருந்து இவங்க தேர்வு பண்ணியிருக்காங்க. இந்த பாலூர் ஒன்று ரகம் பார்த்தீங்கன்னாக்கா விவசாயிகளுக்கு ரொம்ப ஏற்ற ரகம். அப்போ நம்ம வீட்டு தோட்டத்தில் வளர்க்குறதுக்கும் ஏற்ற ரகம் தான். விவசாயிகளுக்கு டபுள் இதுன்னு சொல்லலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு 8லேருந்து 10 கிலோ 12 கிலோ அந்த மாதிரி தான் வெயிட் வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது சுளைகள் வந்து பெருசாக இருக்கிறதுனால உங்களுக்கு விற்பனைக்கும் ரொம்ப தரமான ஒரு பழமாக இருக்கும். அதே மாதிரி நடும்போது நம்ம ஒரு 15 அடி இடைவெளி விட்டு நடலாம். ஒரு மரத்துக்கு மரம் 15 அடி இடைவெளி விட்டு நடலாம். இதனுடைய தண்டு பகுதி கூட நம்ம பொதுவாக ஒட்டு ரகங்கள்ல எல்லா ரகங்களுமே வந்து தண்டு பகுதியை நம்ம விட்டு யூஸ் பண்ண முடியாது. இதுல வரக்கூடிய தண்டு பகுதியை நம்ம சரி அதாவது சீர் செய்து வளர்த்து வந்தோம்னா அதாவது நேராக ஸ்ட்ரைட்டாகவே வளர்த்து வந்தோம்னாக்கா அந்த ஒரு 30-40 வருஷம் கழிக்கும் போது நமக்கு அந்த மரத்தின் அந்த உட்டுனால நமக்கு ஒரு பெரிய வருமானம் கிடைக்கும். அந்த மாதிரி நம்ம பயன்படுத்தலாம். அது விவசாயிகளுக்கு ரொம்ப ஒரு பயனுள்ள இதாக இருக்கும். இந்த பாலூர் ஒண்ணுங்கிற ரகத்துடைய பலாப்பழத்தை கட் பண்ணி பார்க்கும்போது அந்த சுளைகள் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். அதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் நம்ம. இப்போ நம்ம கட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பசை வந்து நம்ம கைகளில் படும், ஒட்டிக்கும் அப்படியே. அதனால கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் போட்டுக்கலாம். தேங்காய் எண்ணெய் போட்டால் உங்களுக்கு கையில் ஒட்டாது, மணமாகவும் இருக்கும். அதுமாதிரி கத்திலையும் கொஞ்சம் போட்டுக்கலாம். பசையை வந்து நம்ம கொஞ்சம் பேப்பரால் தொடச்சிக்கலாம், இல்லை கையில் ஒட்டும். நீங்கள் இந்த சுளைகளை பார்க்கலாம். இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த சுளைகள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள். இந்த பலாப்பழம் வந்து 8லேருந்து 12 கிலோ. அந்த பலாப்பழத்தை சைஸை பொறுத்து தான் அந்த சுளைகளுடைய தடிமனம் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஷேப்பில் இருக்கும். எவ்வளோ தடிமனாக இருக்குங்கிறத அந்த சதைப்பகுதி வந்து எவ்வளோ தடிமனாக இருக்குங்கிறத நீங்கள் இதில் பார்க்கலாம். இந்த சதைப்பகுதி தான் வந்து உங்களுக்கு ஒரு பலாப்பழத்துக்கு டேஸ்ட்டை கொடுக்கக்கூடியதே இந்த சதைப்பகுதி தான். கலர் வந்து லைட் எல்லோவாக இருக்குது. இன்னும் நாளைக்கு கட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் கலர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நம்ம ஒரு நாளைக்கு முன்னாடி கட் பண்ணிடுவோம். சுற்றி இருக்கு பார்த்தீங்களா இந்த பகுதி, இது வந்து ரொம்ப மெலிசாக இருக்குது, ரொம்ப கம்மியாக இருக்குது. எல்லா பழத்துலையும் எல்லா ஒரு பழத்துலையும் இந்த மாதிரி இருக்காது. சில பழங்கள்ல பார்த்தீங்கன்னா இது அதிகமாக இருக்கும், இந்த வேஸ்டான சக்க பகுதி. அப்படி இருக்கும்போது என்னன்னா சுளைகளோட எண்ணிக்கை கம்மியாக இருக்கும். ஆனால் இந்த வெரைட்டியில் அந்த மாதிரி இல்லை, சுளைகள் தான் அதிகமாக இருக்குது. பலாப்பழம் கட் பண்ணுறது ரொம்ப எளிமையான விஷயம். நம்ம
அதாவது நமக்கு நர்சரியில் வந்து இந்த பழம் நம்ம வாங்கிட்டு வரும்போது நம்ம நர்சரியில் வர கஸ்டமருக்கும் கொடுக்கணும் கொஞ்சம், ஏன்னா அப்பதான் அவங்களுக்கு அதை பற்றி புரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிறதுக்காக பழம் வாங்கணும். அப்போ நிறைய கஸ்டமர்கிட்ட சொல்லும்போது அவங்க நான் எப்படி சார் கட் பண்றது அப்படின்னாங்க. இப்படிதான் கட் பண்ணணும், ரொம்ப ஈஸியான வேலை, இது ஒரு பெரிய கஷ்டமான வேலையே கிடையாது. முதல்ல கொஞ்சம் கஷ்டம், அது பெரிய ஏதோ ஒரு இது மாதிரி தெரியும். அதுக்கப்புறம் பழகிட்டுனா அது ரொம்ப ஈஸி. நீங்க வீடுகளில் பலாப்பழம் வளர்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னாக்கா இது மாதிரி நம்ம ஒரு இதெல்லாம் ஒரு 8 கிலோ 10 கிலோ இருக்கிறதுனால ஒரு குடும்பத்துக்கு இது போதுமானதா இருக்கும். இதனுடைய சுளைகள் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். பாருங்க எவ்வளவு பெருசா இருக்கு சுளைகள். ஒரு சுளை எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். இதுதான் அழகான, ரொம்ப அழகான சுளைகள். பாத்தீங்கன்னா நல்ல தடிமனா இருக்குது. அது பார்த்தாலே தெரியும், அந்த பலாப்பழம் அந்த சுளையை பார்த்தாலே அது நம்ம நல்லா இருக்குமா நல்லா இருக்காதாங்கிறத நம்ம சொல்ல முடியும். பாருங்க அது இந்த இந்த கண்டென்ட் எவ்வளவு இருக்கு பாருங்க, ரொம்ப பெரிய அளவில் இருக்கு. இந்த பாலூர் ஒன்று வாங்கினீங்கன்னா எல்லா பலாப்பழமும் இதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதே மாதிரி இது மாதிரி பலாப்பழத்தை வாங்கி கட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து விதையை போட்டிங்கன்னா அந்த விதையிலேருந்து வரக்கூடிய செடிகள் வந்து இதே மாதிரி காய்க்காது. எப்பவுமே நீங்கள் ஒட்டு செடிகள் மட்டும் புதுசாக தான் வாங்கி நடணும், விதை மூலம் உற்பத்தி பண்ணக்கூடாது. நான் இப்போ உங்களுக்கு சாப்பிட்டு காமிக்கிறேன், இதனுடைய டேஸ்ட் எப்படிங்கிறத உங்களுக்கு சாப்பிட்டு காமிக்கிறேன். ரொம்ப அருமையான டேஸ்ட்டு. நாங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் பலாப்பழம் எனக்கு ரொம்ப பிடித்த பலா, மாவம் இதெல்லாமே, வாழை இதெல்லாமே ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய பழங்கள். இப்போ கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன். ஆனால் வந்து சின்ன வயசுல ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு 50, இது ஒரு 8 கிலோ சொன்னேன் உங்களுக்கு, 40-50 கிலோ வெயிட் இருக்க பலாமரம் கூட எங்கள் வீட்டில் உண்டு. நாங்கள் கட் பண்ணோம்னா அப்போ பெரிய குடும்பம், ஒரு குடும்பம்னு எடுத்து பார்த்தீங்கன்னா 20-25 பேர் இருப்பாங்க, எங்கள் சித்தப்பா பெரியப்பா அந்த மாதிரி. அப்படி ஒரு பீஸ் ஒரு வீட்டுக்கு போயிடும், ஒரு 5 நிமிஷத்துல எல்லாம் காலி ஆகிடும். ஆனால் இப்போ உள்ள குடும்பங்கள் அப்படி இல்லை, எல்லாமே சின்ன சின்ன குடும்பங்களா இருக்கிறதுனால இந்த பழம் ஓரளவு நம்ம ஒரு குடும்பத்துக்கு போதுமானதா இருக்கும். ரொம்ப டேஸ்டா இருக்கு. எனக்கு இந்த மாதிரி இப்போ ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, என்னன்னா இந்த நர்சரி ஆரம்பிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி நான் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஏன்னா நான் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடிலாம் கோயம்பேடு மார்க்கெட்டுக்குலாம் அந்த பலாப்பழம் வாங்க போயிருக்கேன். அங்கே ஏலம் போடுவாங்க. அப்போ நமக்கு நல்ல பழம் நமக்கு கிடைக்காது, வியாபாரி கொடுத்துருவாங்க டக்குனு. நம்ம பழம் கொடுங்க அப்படின்னு கேட்டா டக்குனு தூக்கி அந்த வியாபாரி என்ன பண்ணுவாருன்னா பக்கத்துல இருக்க வியாபாரி கொடுத்துருவாரு. நம்மள மாதிரி வாங்குறவங்க கொடுக்க மாட்டாங்க. அப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா இப்போ இந்த மாதிரி வாய்ப்பு கிடைச்சிருக்கு, ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருக்கு. இருக்கக்கூடிய சுளைகள்லாம் எடுத்துடலாம். ரொம்ப எடுக்கும்போதே ரொம்ப ஈஸியா இருக்கு. அந்த அந்த சக்கைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இந்த இது வந்து அப்படி ஃப்ரீயா இருக்கு. சில நல்ல விளைச்சல் இல்லாதது, நல்ல தரமான ஒரு சக்கையா இருந்ததுன்னா என்ன ஆகும்னாக்க சுளைகள் ரொம்ப இருக்கும், விதைகள் வந்து பெரிய அளவில் இருக்கும், பெருசா இருக்கும், அந்த சதைப்பட்டு வந்து கம்மியா இருக்கும். அப்படி இருக்கிற பலாப்பழம் வந்து உங்களுக்கு நல்லா இருக்காது. இது பார்த்தீங்கன்னா விதை சின்னதா இருக்குது, அதுமே அந்த சக்கையும் வந்து கம்மியா இருக்குது. இவங்க எடுக்கும்போதே ரொம்ப சாஃப்டா இருக்கு. நான் முன்னாடி நினைச்சிருக்கேன், ஆனால் எங்க ஊர் பலாப்பழம் தான் நான் வந்து ரொம்ப விசேஷம்னு நினைப்பேன். ஆக்சுவலா நம்ம அப்படித்தானே எல்லாருக்குமே ஒரு அந்த கேரக்டர் உண்டு இல்லையா, நம்ம ஊர் பழம் தான் ரொம்ப விசேஷம் அப்படின்னு நினைப்பேன். அப்போ பண்ருட்டி பலாவை பற்றி சொல்லும்போது அப்போ நம்ம ஊரோட என்ன நல்லா இருந்திருக்க போகுதுன்னு நினைச்சது உண்டு. ஆனால் இந்த பழம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த மாதிரி எண்ணம் எனக்கு இல்லை, ரொம்ப நல்லாவே இருக்குது. இப்போ எங்க பகுதியில் இருக்கக்கூடிய பலாப்பழம் தரமான பழம் எப்படி இருக்குமோ அந்த அளவு இதுவும் இருக்குது. இந்த பழமும் பார்த்தீங்கன்னா நல்லா உருண்டு திரண்டு இருக்கும். அதாவது இந்த மெக்குன்னு சொல்லுவோம் அந்த இடம், ரொம்ப அது வளமான பூமிங்கிறனால அந்த மாதிரி பலாப்பழங்களும் நல்ல திரட்சியா இருக்கும் இந்த பண்ருட்டியை பொறுத்தளவு. இதுல இந்த இதுல பாத்தீங்கன்னா 3 சுளைகள் இருக்கு, எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க. அந்த இதழ் கணம் இதெல்லாம் எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க. இந்த சுளை பாருங்களேன் எவ்வளவு அழகா இருக்குங்கிறத. எனக்கு அதை கீழே வைக்கிறதுக்கே மனசு இல்லை, அதனாலதான் உங்களுக்கு காமிக்கிறேன். எவ்வளவு அழகா இருக்குங்க. பலாச்சுளை இதே மாதிரி தான் இருக்கும். இது கமர்ஷியலுக்கு ரொம்ப ஏற்ற ரகம். இது பலாப்பழம் வந்து எல்லா ரகமே ஏற்ற ரகம் தான். நான் முதலே சொன்ன மாதிரி ஒன்னொன்றுக்கும் ஒரு குணாதிசயம். இது வந்து ரொம்ப சதைப்பற்று வந்து அதிகமான ஒரு பழம்.
சென்னையில் பொறுத்த அளவுக்கு நம்ம கமர்ஷியலாக பெரிய பலாப்பழத்தை வாங்கி என்னன்னா கட் பண்ணி கிலோ கணக்கில் அந்த இது மட்டும் கொடுப்பாங்க. அந்த ஃப்ரூட்ஸை மட்டும் தனியாக கொடுப்பாங்க. ஏன்னா எல்லாராலையும் இப்போ உள்ள ஜனங்களால் வந்து நிறைய பலாப்பழம் சாப்பிட்டா டைஜஷன் ஆகாதும்பாங்க. அது வந்து உண்மை இல்லை. அது என்னன்னா நம்மளுடைய உணவு முறைகள் மாற்றம் ஏற்பட்டதுனால அந்த மாதிரி நமக்கு நினைக்கிறோம். மற்றபடி பலாப்பழம் வந்து எளிதாக டைஜஷன் ஆகக்கூடியதான். ஆனால் இருந்தாலும் ஒரு நம்ம ரொம்ப அதில் சர்க்கரை சத்தம் இருக்கிறதுனால நம்ம அளவோட சாப்பிட்றது நல்லது. பலாப்பழங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் வாங்குறது அந்த அளவு டேஸ்ட் இல்லாததற்கு காரணம் என்னன்னா அவங்க பிஞ்சிலே அதாவது நல்ல விளையாத பழத்தை கூட பறிச்சிடறாங்க. அது ரொம்ப நாள் ஆகும் பழுக்கிறதுக்கு. அந்த மாதிரி இருக்கிறது தான் அந்த பலாப்பழம்லாம் பழ வகைகள்லாம் நம்ம சாப்பிட்றதுக்கு இப்போ வாழைப்பழமா இருந்தாலும் சரி, மாம்பழமா இருந்தாலும் சரி, சாப்பிட்றதுக்கு ஆசை குறைய காரணம் அதுதான். நம்ம அதனால தான் நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ இந்த செடிகள் மரங்கள் எல்லாம் நம்ம வீடுகளில் வளர்க்கணும். வீடு தோட்டத்தில் வளர்த்து நம்ம நல்லா முதிர்ச்சி அடைஞ்சுக்கிறோம். ஏன்னா பழைய காலத்து மாதிரி இதெல்லாம் இந்த ஒட்டு செடிங்கிறதுனால 40 அடி 50 அடிலாம் வளராது. நம்ம ஓரளவு பறிக்கிற அளவுக்கு தான் நம்மளால பறிக்க முடியாத அளவுக்கு தான் இருக்கும். நம்ம ஈஸியாக பறிக்கலாம் அந்த பழங்களை. அதாவது வியட்நாம் பழம் சொல்லவே வேண்டாம். கீழே தரையில என்ன ஒரு ஸ்டூலை போட்டு பறிச்சிக்கலாம், ஒரு ஏணி வச்சு பறிச்சிக்கலாம். அந்த மாதிரி ஹைட்ல தான் வரும். இந்த ஒட்டுப்பழம் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய மரமாலாம் வராது. நம்ம சாதாரண விதை போட்டு வர்ற மாதிரி பெரிய மரங்களாக வராது. ஆனால் பறிக்கிறதுக்கும் ஓரளவு ஈஸியாக தான் இருக்கும். பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு. அழகே ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்க சுளையோட நீளத்தை பாருங்க. இப்படி அந்த இந்த இந்த இனி இந்த நோய் பகுதியெல்லாம் சாப்பிடும்போது அவ்வளோ இனிப்பாக இருக்கும். இந்த பாருங்க இந்த சுளைகளை என்னால் கைக்குள்ளே வைக்கவே மனசு இல்லை. அவ்வளோ அழகாக இருக்கு. வாழ் மாதிரி இருக்குது. 2 சுளை 3 சுளை இருக்குது. இருந்தால் கூட அதனுடைய அந்த கட்டித்தன்மையை பாருங்க. சூப்பர், நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. அதாவது இந்த பலாச்சுளையை மட்டும் நம்ம பார்த்தாலே சொல்லிடலாம் அது நல்லா இருக்குமா இல்லையாங்கிறது அந்த சுளைகளை பார்த்தோன்னே சொல்ல முடியும். எங்கள் நர்சரி ஆரம்பித்து 20 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 10-20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா எங்கள் கஸ்டமர் வரவங்களுக்கு நான் நர்சரியில் இருந்தேன்னா நான் இருக்கிற ரொம்ப ரேர் தான். அப்போ இருந்தேன்னா சொல்லுவேன், இது மாதிரி இந்த மாஞ்செடி செடி வாங்குறீங்க, அதே மாதிரி இந்த பலாச்செடியும் வாங்கி வீட்டில் வைங்க அப்படின்னு சொல்லுவேன். அப்போ அவங்க சொல்லுவாங்க, சார் அதெல்லாம் வீட்டில் வைக்கக்கூடாது, வீட்டுக்கு ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது வந்து ஒரு மூட நம்பிக்கை. அது என்னன்னா நம்ம விதை மூலம் வந்து உற்பத்தி பண்ணப்பட்ட பலாச்செடிகள் பார்த்தீங்கன்னா வேர் வந்து ரொம்ப சின்ன வேரா வந்து அப்புறம் பெரிய வேரா வரும். பெரிய வேரா வரும்போது என்ன ஆகுனாக்கா நம்ம காம்பவுண்டே இல்லைன்னா வீட்டையே பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதுக்காக அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நம்ம ஒட்டு ரகங்கள்லாம் அந்த அளவு பெரிய வேர் வராது. இப்போ இந்த வியட்நாம் பழம்லாம் தொட்டிலே வளர்க்கலாம்னா அப்போ அதோட தன்மை வேரோட தன்மை எப்படி இருக்குங்கிறத பார்த்துக்கலாம். அதனால நம்ம அந்த மூட நம்பிக்கைக்கு போக வேண்டியதில்லை. நமக்கு இந்த பலாச்செடி பழம் விருப்பமானவங்க எல்லாருமே வந்து வீடுகளில் வளர்க்கலாம். இந்த பலாச்செடியை பொறுத்தளவு வளர்க்கலாம். அதுமாதிரி சில ஏரியாவில் நான் கேள்விப்பட்டிருக்கேன், நைட்டு அந்த பலாப்பழம் வாங்கிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அது என்னன்னாக்கா நம்ம அது நைட்டு சாப்பிட்டோம்னா சிலருக்கு டைஜஷன் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க அந்த மாதிரி சாப்பிடாம இருக்கிறது நல்லது. மற்றபடி நல்ல திடகாத்திரமாக இருக்கிறவங்க எல்லாருமே பலாப்பழம் எந்த நேரத்தினாலும் வாங்கிட்டு போகலாம். பகலையும் வாங்கலாம், நைட்லேயும் வாங்கலாம், எப்போ வேணாலும் சாப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நாங்கள்லாம் வெறும் வயிற்றுலேயே சாப்பிடுவோம், அதாவது தூங்கி வந்து சொன்னோட சாப்பிடுவோம். அந்த மாதிரி ஏன்னா அது பழக்கம் தான் எல்லாமே. நம்ம உணவு பழக்கங்கிறது எல்லாமே நம்மளுடைய பழக்கம். நம்ம எப்படி நம்ம உடம்பு வச்சுக்கிறோங்கிறத பொறுத்து தான் இருக்குது. இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு நிறைய வெளிநாட்டு உணவுகளை சாப்பிட்டு பழகுறதுனால இந்த பழங்களை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு அதிருப்தி இருக்குது. ஆனால் இந்த பழங்களை சாப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த நம்ம பாரம்பரிய உணவுகளை சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு ஏற்படும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ண பழத்துடைய வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு 8 கிலோ தான் வெயிட்டு. ஆனால் அதில் வந்த சக்கைகள் கம்மி தான். பார்த்தீங்கன்னா எவ்வளோ சுளைகள் வந்திருக்குங்கிறத பாருங்கள். எனக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது. நான் நிறைய பழங்கள் வெட்டியிருந்தா கூட எனக்கு இந்த பழத்தை வெட்டின அப்புறம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. பழம் எல்லாமே தரமான சுளைகளாக இருக்குது. எதுவும் வேஸ்டேஜே கிடையாது. அந்த இந்த வேஸ்டான பகுதிங்கிறதே ரொம்ப கம்மி தான். பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான பகுதி தான். எல்லாமே சுளைகள் தான். இந்த ஒட்டு ரக பலாக்கன்றுகளை நம்ம வீட்டில் வளர்க்குறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. தைரியமாக வளர்க்கலாம். அதே மாதிரி டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். சிலர் சொல்லுவாங்க எங்கள் ஊரில் வளருமா அப்படின்னு கேட்பாங்க. எல்லா ஊர்லேயும் வளரும். ஆனால் மண்ணின் தன்மை பார்த்தீங்கன்னா கலர் மண்ணாக இருக்கக்கூடாது, ஓர் மண்ணாக இருக்கக்கூடாது, நல்ல செம்மண் பூமியாக இருந்தால் நல்லது. அப்படி செம்மண் பூமி இல்லைனாக்கா நம்ம அந்த செடி நடக்கூடிய இடத்துல நம்ம செம்மண்ணை கொஞ்சம் அதிகமாக ஒரு 3க்கு 3 இல்லைன்னா 4க்கு 4 குழி தோண்டி இல்லை மேடான ஒரு தண்ணி தேங்குற இடமா இருந்தால் அதில் மேடான ஒரு பகுதியை உருவாக்கி நம்ம இந்த பலாச்செடிகளை வளர்க்கலாம். எல்லாருக்குமே ஆசை இருக்குது இல்லையா? அந்த ஆசையை பூர்த்தி பண்ணணும்னாக்கா நம்ம அதுக்குள்ள ஏற்பாடுகளை பண்ணிட்டு இந்த பலாச்செடிகளை நம்ம வீடுகளில் வளர்க்கலாம். பெரும்பாலும் இது விவசாயிகளும் கண்டிப்பாக வளர்க்கணுங்கிறது என்னுடைய ஒரு வேண்டுகோள். இந்த பலாச்செடிகளில் ஏற்கனவே சொன்ன மாதிரி 6 ரகங்கள் நம்மகிட்ட இருக்குது. இந்த 6 ரகங்களில் உங்களுக்கு எந்த ரகம் தேவைப்பட்டாலும் எங்கள் நர்சரி நம்பர் 9841986400 நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. எங்கிட்ட செடிகள் பொறுத்த வரைக்கும் சின்ன செடிகளாகவும் இருக்குது. 2 அடியிலே இருக்குது, 3 அடியிலே இருக்குது, 5 அடியில் இருக்குது, 10 அடியில் கூட காய்க்கிற ஸ்டேஜில் கூட செடிகள் இருக்குது. உங்கள் தேவையை பொறுத்து உங்களுக்கு நாங்கள் டெலிவரி கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கோம். நன்றி, வணக்கம்.